சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேசும். உதயநிதி இன்னைக்கு பல்புக்கு மேல பல்பு வாங்கியிருக்காருங்க. பேசும்போது சிடிஆர் நிர்மல்குமார் தாவேக அமைச்சரா சங்கி அமைச்சர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. உடனே நிர்மல்குமார் ரிப்ளை கொடுத்திருக்காரு பாருங்க. நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்ன நான் சொல்லட்டுமா மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்திருந்த எதிர்கட்சி தலைவர்னு எங்களுக்கும் பேச தெரியும், உட்காரடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க திமுக ஃபுல்லா கொதிச்சு எழுந்துட்டாங்க. என்னடா நம்ம தலைவரே எந்த போடு போடுறானடா அப்படின்னு. ஒரே காமெடியா இருக்குங்க சட்டமன்றம். மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்ன 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ. ஆனா இந்த வார்த்தை போற உதயநிதி ஆரம்பிக்கல, சிடிஆர் நிர்மல்குமார் தான் ஆரம்பிச்சாரு. அவர் தான் பேசும்போது கரூர் கம்பெனின்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்கள் பேசும். கரூர் கம்பெனின்னு எதை மீன் பண்றாருன்னா, கரூர்ல கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி மக்களை கொண்டாங்கல்ல, அது திமுக தான் அப்படின்னு கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் கோபம் வந்துருச்சு உதயநிதிக்கு. இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. உடனே சங்கி அமைச்சர்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதில் கொடுத்த நிர்மல்குமார் தான் நீங்க ஒரு பாத்ரூம் அமைச்சர்னு நக்கலா சொல்லியிருக்காருங்க. நக்கல்யா அவனுக்கு. நமது சேனலில் தாவேகா மற்றும் தளபதி விஜய் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டுமே வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.